ஒரு காலையில் தென்னிந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள் இருந்தனர். அசோகன், லேலா மற்றும் மணி. அவர்கள் மூவரும் எப்போதும் ஒன்றாக விளையாடாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் பறவைகள் பறக்கும்போது அசோகன் ஒரு புதிதாக கவனித்தான். அது ஒரு மந்திர பூமியின் கதையை சொன்னது. நாம் அந்த மந்திர பூமிக்கு செல்ல முடியுமா? லேலா கேட்டாள். ஆம். நாம் சென்றால் உடனே உண்மையான காதலை கண்டுபிடிக்கலாம், மணி உறுதியாக கூறினான். அவர்கள் மூவரும் ஒரு நண்பரைப் போலவே அந்த மந்திர பூமியை தேடி செல்ல தீர்மானித்தனர். அவர்கள் கதை கேட்ட இடத்தை விட்டுச் சென்றனர். செல்வதற்காக அவர்கள் அழகான மலர்கள், முட்டைகள் மற்றும் மண் வழிகளை கடக்க வேண்டியிருந்தது. கடுமையான காரிகைகளை எதிர்கொண்டு அவர்கள் பயணத்தில் ஒன்றாக இணைந்தனர். ஒரு நாள் அவர்கள் ஒரு வெறும் நிலத்தை கடக்க சென்றபோது திடீரென ஒரு காடு அவர்களின் முன்னணி வந்தது. அந்த காடு மிகவும் அழகாக இருந்தது. அதில் பூக்கும் மலர்கள், நிறைந்த பறவைகள் மற்றும் நெஞ்சில் இறங்கும் பொன்னிற மண். அவர்கள் முன்னே செல்வதற்காக காடையே அணுகினர். ஆனால் காடில் உள்ள ஒவ்வொரு மூலையில் 2 மரங்கள் இருந்தன. அந்த மரங்கள் அருவருப்பான மற்றும் பயங்கரமானவையாக இருந்தன. அவர்கள் நம்மை கடிக்க வாய்ப்பு உண்டு, அசோகன் பயந்து கொண்டே சொல்லினான். பயப்படாதீர்கள், நாம் அஞ்சாமல் அடிப்படையில் இருக்க வேண்டும், லேலா தன்னம்பிக்கையுடன் கூறினாள். மணி, என்னுடைய ஊக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து சகோதரிகளையும் ஊக்குவித்தான். அவர்களுக்கு தேவையான கரேஜ் கிடைத்தது. அவர்கள் அந்த மரங்களை கடக்க முயற்சித்தனர். அப்போது மரங்கள் திடீரென ஒரு மெருகு பற்றப்பட்டு, உங்களால் எங்களை கடந்தால் இந்த மந்திர பூமியில் செல்ல முடியும் என்றனர். மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த மரங்களை கடக்க முடிந்தனர். அந்த கணத்தில் கனிந்த கனிகள், காதலின் அழகு மற்றும் தார்பாரத்தின் மந்திரங்களை காண முடிந்தது. அவர்களது கனவு உயிர் வாழும்போது அவர்கள் அந்த மந்திர பூமியில் நுழைந்தனர். அந்த பூமியில் இல்லாதது போல கனிக்கூட்டங்கள், பரவும் மகிழ்ச்சி மற்றும் காதல் மந்திரம் உண்டானது. அவர்கள் அங்கே நிறைந்து இவ்வளவு ஆர்வமாக விளையாடினார்கள். அங்கு அவர்கள் காண்பதற்காக ஒருவர் மற்றவருக்கு காதல் காட்டினார்கள். அசோகன், லேலா மற்றும் மணிக்கு உண்மையான காதலை பகிர்ந்து கொள்ள சந்திப்பது மிக முக்கியமானது. அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு பல குழந்தைகளைப் போல இருந்தனர். அன்று அவர்கள் அடுத்த சந்திப்பாக அந்த மந்திர பூமிவெங்கும் அழகான சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் மந்திர பூமியில் வைத்து பார்த்த காட்சியில் அதிர்ச்சியால் மயங்கினர். ஆனால் அவர்கள் உண்மை காதலின் மந்திரம் கண்டுபிடித்தனர். இவைகளை எல்லாம் படித்த பிறகு 3 நண்பர்கள் தங்கள் கிராமத்துக்கு திரும்பினார்கள். அவர்களின் உள்ளத்தில் அந்த மந்திர பூமியின் அனுபவங்கள், உண்மையான காதல் மற்றும் நட்பு என்ற பெரிய பாடங்களை கொண்டு சென்றனர். அந்த நாள் அவர்கள் காதலில் வெற்றி பெற்றனர். மந்திர பூமியில் இருக்கும் உண்மையான காதல் தேவையை அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர். மேலும் அடுத்தடுத்து அந்த மந்திர பூமியை மறுபடியும் காண வேண்டும் என்று உறுதியானனர். இந்த அனுபவம் அவர்கள் மனதின் ஒரு பகுதியாக அமைந்தது. உண்மையான காதல், நட்பு மற்றும் பகிர்வு அவர்களை ஒன்றுபட்டதாக வைத்தது. கடுமையான காதல் மந்திர பூமி அவர்களின் சிறிய உலகிற்கு பின்னணி அளித்தது. இதுதான் அந்தக் கதை.